தூய்மை பணியாளர்கள் அவங்க உரிமைக்காண்டி போராடுறாங்க. போராடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, சில ஏரியா கொடுத்திருக்காங்க, அங்கதானே உட்கார்ந்து போராடணும். இல்ல நாங்க ரிப்பன் பில்டிங்ல தான் உட்கார்ந்து போராடணும்னு சொல்றது. இந்த இவன் ரஞ்சித் இருக்கான் பாருங்க, அவன் ஆம்ஸ்ட்ராங் உடைய ஆட்கள், இவன் சவுக்கு சங்கர் பொண்டாட்டிக்கு அங்க என்னங்க வேலை, கஸ்தூரிக்கு அங்க என்னங்க வேலை? திமுக அரசு சாதிக்காதத இந்த கஸ்தூரியும் வளர்மதியும் இந்த புறம்போக்கு நாய்கள் வந்தாங்க சாதிச்சு கொடுத்துட போறாங்க. சேகர் பாபு, மேயர், ஆணையர் குமரகுரு, அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க போராட்ட 100 மீட்டர்ல உட்கார்ந்து இருக்காங்க. அங்க இவங்க யாருமே போல. 12 கிலோமீட்டர் உள்ள அந்த ஆணையில் வீட்டுக்கு போறாங்க. ஆணையில் என்ன தாங்க புடுங்க போறான்? கவுன்சிலரா கூட இல்லாதவன் நீ, அவன் எப்படிங்க உங்களுக்கு உதவுவான்? அவனை போய் தொங்கிக்கிட்டு இங்க இருந்து படை எடுத்துட்டு போய் அங்க போறான். அப்ப திட்டமிட்டு அந்த பாரதின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் திட்டமிட்டு செய்யறான் இந்த வேலையை. ஒரு குரூப் செய்து எந்த கூட்டத்துல கண்ட கபதிகளும் வந்து திமுக தலைவரையும் திமுகவையும் அமைச்சர் சேகர் பாபுவையும் ஒருமையில பேசும்போது எப்படிங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அங்க கூட உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சு. எந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒருமையை பேசணும், முதலமைச்சர் இவ்வளவு கீழ்த்தரமா பேசணும், எந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சொல்லி இருக்கு? கேரளால போய் பாருங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராடத்தான் செய்யறாங்க. இங்குலாப் ஜிந்தாபாத் சொல்றதை தவிர்த்து வேற ஒண்ணும் பேச மாட்டாங்களாங்க அவங்க.